இப்போ பிளட் குரூப் பத்தி நெறைய விஷயங்கள் இப்போ இன்டர்நெட், சோஷியல் மீடியால இருக்கிறதுனால நெறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா நெறைய மூட நம்பிக்கையும் அதே ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ பிளட் குரூப் பத்தி முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது, ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. ஒரு பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன மேக்ஸிமம் தெரியணும்? அம்மாவோட பிளட் குரூப் என்ன? அப்பாவோட பிளட் குரூப் என்ன? அது எப்போ இம்பார்ட்டன்ட்? அம்மா வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பா இருந்தா மட்டும் தான் அது இம்பார்ட்டன்ட். அது ஓ நெகட்டிவாக இருக்கட்டும், ஏ நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ், அது எந்த நெகட்டிவ் குரூப்பாக வேணாலும் இருக்கட்டும். அந்த ஓ நெகட்டிவோ இல்லை நெகட்டிவ் பிளட் குரூப்பில் அம்மா இருந்தாங்கன்னா அப்பாவோட பிளட் குரூப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அம்மா நெகட்டிவ் பிளட் குரூப், அப்பாவும் நெகட்டிவ் பிளட் குரூப்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் இதுவே அம்மா நெகட்டிவ் பிளட் குரூப், அப்பா வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்புன்னா ஒரு குழந்தை கரு ஃபார்ம் ஆகும்போது அந்த குழந்தை என்ன பிளட் குரூப்புன்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா அம்மாவுக்கு அப்போ தான் அந்த ஆன்டிபாடிஸ், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பேபி வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்னா அப்போ தான் அந்த அணுக்களை ரிலீஸ் பண்ணும். அது வந்து வெளில வந்து அம்மாவோட ஆன்டிபாடிஸ் ரியாக்ட் ஆகி குழந்தை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக, அதுக்குள்ளே டெலிவரி ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அம்மாவுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம். அது பேர் ஐசிடின்னு சொல்லுவோம், இன்டைரக்ட் கூம்ஸ் டெஸ்ட். அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்துடுதுன்னா ஆன்டிடி அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம அம்மா கொடுப்போம். முன்னாடி காலத்துலலாம் டெலிவரிக்கு அப்புறம் குழந்தை டெலிவரி ஆகி குழந்தையோட பிளட் குரூப்பை நம்ம 2வது நாள் 3வது நாள் அசஸ் பண்ணிவிட்டு அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறது உண்டு. ஆனால் இப்போலாம் என்ன பண்ணுறோம்? டு பி ஆன் த சேஃபர் சைட் 7 மாதம் 8 மாதத்துலேயே நம்ம கொடுத்துட்றோம். ஏன்னா குழந்தை நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்தாலும் அது கொடுக்கறதுனால எந்த பாதிப்பும் வராது. ஸோ நம்ம ப்ரெக்னன்சிக்கு அந்த ப்ரெக்னன்சி 7 மாதத்துலேயே கொடுத்துட்டு டெலிவரிக்கு அப்புறம் குழந்தையோட பிளட் குரூப்பை டெஸ்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்தால் திருப்பியும் 1 more இன்ஜெக்ஷன் நம்ம அம்மாவுக்கு கொடுக்குறோம். ஸோ தட் அடுத்தடுத்த குழந்தைக்கு பாதிப்பு வராது. ஸோ நல்லாவே புரிஞ்சுக்கோங்க, வென் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது அம்மாவோட பிளட் குரூப் எப்போ நெகட்டிவ்னு தெரியுதோ அப்போ தான் நம்ம அப்பாவோட பிளட் குரூப் ரொம்ப அவசியம் பார்க்குறது. அம்மா அது பாசிட்டிவ், அப்பா அது நெகட்டிவ்னா பிரச்சனை எதுவுமே கிடையாது. பிகாஸ் அம்மாவுக்கு ஆல்ரெடி பாசிட்டிவ் ஆன்டிபாடிஸ் இருக்குது. ஸோ பயப்பட வேண்டியது எப்போவுமே கிடையாது. பிளட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அம்மா நெகட்டிவ் பிளட் குரூப்னா அப்பாவுக்கு டெஸ்ட் பண்ணணும். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணத்துக்கு முன்னாடி பிளட் குரூப்புன்றது ப்ரெக்னன்சிக்காக மட்டும் இல்லாட்டி கூட நம்மளுக்கு பிளட் குரூப்பு தெரியறது ரொம்ப அவசியம். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் மேரேஜ், நம்ம ப்ரெக்னன்சி பேபின்னு இல்லை. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சரி நடக்கக்கூடாது, பட் ரோட்டில் போகிறோம், ஆக்சிடென்ட் ஆகுது, அப்படி இருக்கும்போது நம்மளோட பிளட் குரூப் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம இமீடியட்டாக நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும், அவங்க பிளட் குரூப்லாம் செக் பண்ணுவாங்க. பட் பிளட் குரூப் தெரியறதுன்றது ஒரு பேசிக் திங். நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தோ நம்மளோட இது ஒரு நம்பர் தெரிகிற மாதிரி தான் பிளட் குரூப்பும். நம்பர் 1. நம்பர் 2, கல்யாணத்துக்கு முன்னாடி அது தெரிஞ்சுக்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா நம்ம ப்ரெக்னன்சி டைமில் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ப்ரெக்னன்சி டைமில் இனிஷியல் ஃபஸ்ட் 3 months பிளட் டெஸ்ட்லேயே இந்த பிளட் குரூப்பும் அடங்கிடும். அதில் ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, ஹெப்படைட்டிஸ் எல்லாமே நம்ம சொல்லுவோம். வைரல் மார்க்கர்ஸ் கொடுப்போம், ஹீமோக்ளோபின் கொடுப்போம். அதோடு சேர்த்து பிளட் குரூப்பை பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கல்யாணம் ஆன டைமில் வந்து ஐ திங்க் ஆப்வியஸ்லி அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இன்னொருத்தரோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். பட் அது நம்ம பாசிட்டிவாக நம்ம நினச்சிட்டோன்னா ஐ திங்க் திங்ஸ் கேன் பி டன். இதுவே என்ன பாசிட்டிவாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, நானும் ஹெல்த்தியாக இருக்கேன், ஸோ நம்ம பிறக்கிற குழந்தையும் ஹெல்த்தியாக இருக்குன்னு அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக யோசிச்சோன்னா பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த நான் சொன்ன இந்த பிளட் டெஸ்ட் எல்லாமே ஸ்க்ரீன் பண்ணாலே போதுமானது. இதை தாண்டி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்மளுக்கு இப்போது சில பேருக்கெல்லாம் ஜென்ரேஷன் வழியாக ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரலாம். சில பேருக்கு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா அந்த கண்ணில் பிரச்சனை வரலாம். சில பேருக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வேர் நம்மளுக்கு 25% வர வாய்ப்பு இருக்குது, 50% வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எப்படி வரும்னா நம்ம ரொம்ப நெருங்கின சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான். ரொம்ப இட்ஸ் வெரி ரேர் தட் நம்மளுக்கு சொந்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கும் போது, சொந்தத்துலேயே இல்லாமல் தூரத்து சொந்தமோ இல்லை சுத்தமாக எனக்கும் அந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கும் ஒய்ஃப் ஃபேமிலிக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத போது இட்ஸ் வெரி வெரி ரேர் நம்மளுக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் வராதுன்னு கிடையாது. ஒன் கம்பேர்ட் டு பீப்புள், இப்போ நம்ம தாய் மாமா கல்யாணம் பண்ணுறா, இல்லைனா வந்து அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணுறா, இல்லை கசின்ஸு, ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் ரொம்ப காமனாக இருக்கிற தாத்தா பாட்டி அவங்களோட பேரம் பேத்தி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நிறைய கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க வேறு ரொம்ப சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவன் ஒரு ஜென்ரேஷன் பண்ணாங்கன்னா அவன் அப்பா அம்மாவும் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலியில் ப்ராப்பராக எதனா ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குன்னா அது கல்யாணத்துக்கு முன்னாடியே இவாலுவேட் பண்ணுறது பெட்டர். இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமாவது ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது வந்தாலே எங்களுக்கு போதும். ஏன்னா எங்களுக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே 4-5 மாதத்தில் தான் வராங்களே. வரும்போதே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க 5th month, அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது. ஸோ ஒன்று நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிக்கிறது பெட்டர். இல்லையா கல்யாணம் ஆகி நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி வர்றது தான் ஐடியல் ஸ்டேஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.